Welcome to TechOCH channel. In this video, we are going to see a new concept that is Turing machine. Okay. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு பார்த்தா ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் பற்றி படிச்சிருப்போம், புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பற்றி படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இன் திஸ் சாப்டர் we are going to see what is Turing machine. Okay. ஸோ ஃபைனைட் ஸ்டேட் மிஷினை ரெகக்னைஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் லாங்குவேஜஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ் வந்து என்ன ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணோன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஸோ தென் வாட் இஸ் டியூரிங் மிஷின் வில் டூ? டியூரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ரெகக்னைஸ் ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜஸ். திரும்ப ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் நடக்கிற சேம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்க்கு பேர் தான் ரிகர்சிவ்லி என்யூமரபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லாங்குவேஜை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் டியூரிங் மிஷின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்டிசைடபிள். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டோட்டல் automata concepts. Okay, so now we will see the data structure of three concepts. First one is finite state machine. ஸோ நம்ம ஃபைனைட் ஸ்டேட் மிஷினில் எதெல்லாம் படித்தோம் பார்த்தோம் அப்படின்னா டிஎஃப்ஏ பற்றி பார்த்தோம், என்எஃப்ஏ பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கும், அதில் ஒவ்வொரு செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸில் நம்மளோட இன்புட்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் வந்து இதை ரைட் சைட் மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டே போய் அது அக்செப்ட் ஆகுதா, ஃபைனல் ஸ்டேட்க்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லியிருப்போம். அதுதான் ஃபைனைட் ஸ்டேட் மிஷின். நெக்ஸ்ட்டு புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கு கூட ஸ்டாக்குங்கிற ஒரு மெமரிக்காக ஸ்டோரேஜ்க்காக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்புட் ஸ்ட்ரிங்கோட செல்ஸில் இருக்கிற இன்புட்ஸை வந்து அது நம்மளோட ஃபைனைட் கண்ட்ரோல் ரீட் பண்ணி எய்தர் இட் வில் புஷ் இன் டு தி ஸ்டாக் ஆர் பாப் அவுட் ஃப்ரம் த ஸ்டாக். அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்புட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ டியூரிங் மிஷின் என்ன பண்ணும்? ஸோ ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து லிமிட்டட் மெமரி, நம்மளோட மெமரி வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகே. நம்மளால் வந்து நிறையா எஃபிஷியண்ட்டாக வந்து நிறையா நம்மளால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஃபைனைட் ஸ்டேட் மிஷினில். இதே புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் வி ஆர் ஹேவிங் சம் மெமரி ஃபார் ஸ்டோரேஜ். ஓகேவா? இப்போ டியூரிங் மிஷினில் இது ரெண்டையும் தாண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியூரிங் மிஷினோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டேப். நம்ம வந்து இது என்னன்னு சொல்லுவோம்னா டேப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்புட்ஸ் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகே. நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்மளால் வந்து இந்த இன்புட் டேப்பில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வர முடியும். ஓகே. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாங்க் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டெல்லுங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாங்க் சிம்பிள்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டியூரிங் மிஷின் வந்து இது ரெண்டையும் தாண்டி என்ன பண்ணுன்னா ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் ஆகட்டும், புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஆகட்டும், இது வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து ரெகக்னைஸ் மட்டும்தான் பண்ணும். அது அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதாங்கிறத மட்டும்தான் சொல்லும். ஓகே. இதே டியூரிங் மிஷின் என்ன பண்ணுன்னா இட் வில், நான் இங்கே எழுதுகிறேன், இட் வில் compute some operations. It will compute some operations. சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் இந்த இன்புட் டேப் சிம்பிள்ஸை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், ஸோ அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டபிள்னால் என்ன? இப்போது A + B நம்ம வந்து இதை கம்ப்யூட் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கம்ப்யூட்டபிள். அப்போது டியூரிங் மிஷின் என்ன பண்ணுன்னா இந்த ப்ராசஸை பண்ணும். இதே ஃபைனைட் ஸ்டேட் மிஷினோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவோ இதை பண்ணாது. ஓகேவா? ஸோ டியூரிங் மிஷினை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் டியூரிங்கிறவர் தான் இந்த டியூரிங் மிஷினை கண்டுபிடிச்சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we will see what are all the functions of Turing machine. ஸோ சிம்பிள். நம்ம என்ன படித்தோம்? ஒரு டேப் ஹெட் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த டேப் ஹெட்டில்
நம்ம வந்து ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரைட் சைட் மட்டும்தான் மூவ் ஆகும், கரெக்டாக. இதே டியூரிங் மிஷின் வந்து இட் கேன் மூவ் டு லெஃப்ட் டைரக்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் ரைட் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும். இட் டோன்ட் அக்செப்ட் எப்சிலான், எப்சிலான் வந்து இது அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ வாட் இட் வில் டூ, இட் வில் ரீட் தி சிம்பிள் இன் டேப் ஹெட். டேப் ஹெட்டில் இருக்க சிம்பிளை ரீட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், இட் வில் அப்டேட் ஆர் ரைட். அந்த சிம்பிள் என்ன பண்ணும், இப்போ ஏவை ரீட் பண்ணால் அதை நம்மளால் வந்து வேற ஒரு சிம்பிளாக எக்ஸ்ன்னு மாற்று அப்படின்னு சொல்லி நம்மளால் இதை டெலீட் பண்ணிட்டு இதை இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இட் வில் அப்டேட் ஆர் ரைட் த சிம்பிள் இன் டேப் ஹெட். ஓகே, ஒன் மோர் டெக்னிக் வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், டெர்மினாலஜி டெல். ஸோ வாட் இஸ் தட், பிளாங்க் சிம்பிள். இந்த பிளாங்க் சிம்பிள் வந்து it does not belong to summation. நம்மளோட செட் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த இன்புட்ஸ் தனி, இந்த டெல்லுங்கிறது தனி. ஓகே, ஸோ அடுத்து வந்து இனிஷியல் ஸ்டேட் இருக்கும், ஃபைனல் ஸ்டேட் வந்து இதில் பார்த்தா ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து அக்செப்ட், ரிஜெக்ட். நம்மளோட மிஷின் வந்து அக்செப்டும் ஆகலாம், ரிஜெக்டும் ஆகலாம், ரெண்டுமே வந்து ஃபைனல் ஸ்டேட்டுன்னு டினோட் பண்ணுவோம். அடுத்து கம்ப்யூட்டேஷன்ஸ் கேன் பி, இதில் என்னென்ன கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஹால்ட் அண்ட் அக்செப்ட். அது வந்து ஹால்ட் ஆகிட்டு அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா டியூரிங் மிஷின் முடிஞ்சிடும், மிஷின் ரன் ஆகி முடிஞ்சிடும், ஆனால் ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, இது மிஷின் ரன் ஆகி முடிஞ்சு அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு போகும், இது கரெக்டானது. மிஷின் முடிஞ்சு ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். இன்னொன்று வந்து லூப், அதாவது ஹால்ட் ஸ்டேட்டுக்கு இது வராது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டியூரிங் மிஷின். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சி தி ஃபார்மல் டெஃபினிஷன். ஸோ நம்ம டிஎஃப்ஏ என்எஃப்ஏல படித்த மாதிரி ஹியர் ஆல்சோ டியூரிங் மிஷின் கேன் பி ஃபார்மலி டிஃபைன்ட் ஆஸ் 7 tuples. ஓகே, வாட் ஆர் தோஸ்னு பார்த்தா Q, சம்மேஷன், டவு, டெல், Q0, B, F. ஓகே, Q நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா, Q0, Q1, Q2 அதெல்லாம். சம்மேஷன் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸு. ஓகேவா, நம்மளோட ஏ, பி, 0, 1 அதெல்லாம் வந்து சம்மேஷன். அடுத்து டவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா இன்புட் டேப் ஆல்ஃபபெட். நம்ம இந்த இன்புட் டேப் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ இந்த ஏபிஏ இது வந்து இப்படி இருக்கலாம். இந்த ஏவை நம்ம என்னன்னு மாற்றலாம், இந்த ஏவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு மாற்றலாம், இந்த பியை வந்து ஒய்ன்னு மாற்றலாம். அப்போ இன்புட் டேப்பில் ஏபிஏவும் இருக்கும், எக்ஸ்ஒய்யும் இருக்கும், டெல்லும் இருக்கும். ஓகேவா, அப்போது இன்புட் டேப் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் இன்புட்ஸ், நம்மளோட செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸு ப்ளஸ் நம்ம அப்டேட் பண்ணுற சிம்பிள்ஸு அண்ட் தென் பிளாங்க் சிம்பிள், தட் இஸ் டெல். ஓகே, அப்போ நம்ம இந்த சம்மேஷன் என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ். நம்ம டவ்வில் ஒரு சப்செட் தான் இந்த சம்மேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் டெல். டெல் எப்படி டினோட் பண்ணலான்னு பாருங்கள். ஒரு ஸ்டேட்லேருந்து ஓகே ஒரு இன்புட்டை ரீட் பண்ணும்போது இன்னொரு ஸ்டேட்க்கு போகும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த நம்ம ரீட் பண்ண இன்புட்டை அப்டேட் பண்ணும், அதுதான் டவ் சிம்பிள். ஓகே, என்னென்ன அப்டேட் பண்ண இந்த இடத்துல ஒய்எக்ஸ்ன்னு அப்டேட் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் அது எங்கே மூவ் ஆகும், ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ மூவ் ஆகும். திஸ் இஸ் தி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் டியூரிங் மிஷின். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டெல் ஆஃப் Q0, A அப்படின்னு இருக்கா. ஸோ Q0, Aனா Q1ங்கிற ஸ்டேட் மூவ் ஆகுது, ஏவை எக்ஸ்ன்னு மாற்றுது, ரைட் சைட் மூவ் ஆகுது. Q0, B Q2க்கு போகுது, பியை ஒய்ன்னு மாற்றுது, லெஃப்ட் சைட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் ஆல் தி லாங்குவேஜஸ் தட் கேன் பி கம்ப்யூட்டபிள் பை டியூரிங் மிஷின். என்னெல்லாம் லாங்குவேஜஸ் டியூரிங் மிஷினில் கம்ப்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி செட் எர்லியர், ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜ். டியூரிங் மிஷின் அக்செப்ட் பண்ணுற ஒரே ஒரு லாங்குவேஜ் என்னென்னா ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் ரிகர்சிவ்லி என்யூமரபிள் அப்படின்னா, ரிகர்சிவ் மீன்ஸ் ரிப்பீட்டிங் சேம் செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது ஒரு ப்ரோட்டோகால் செட் பண்ணியிருப்போம், அந்த ரூல்ஸையே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்பீட்டட் மோடில் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, என்யூமரபிள் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போது எங்கே ஃபாலோ பண்ணுவோம்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸில் தான் அந்த செட் ஆஃப் ரூல்ஸை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். தட் இஸ் ரிகர்சிவ்லி என்யூமரபிள். ஓகே, டியூரிங் மிஷின் ஆல்சோ அக்செப்ட் தி கம்ப்யூட்டபிள் ஃபங்க்ஷன் சச் அஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அண்ட் மெனி மோர். நான் சொன்ன மாதிரி டியூரிங் மிஷின் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து 2, இது வந்து 3 அப்படின்னா இது வந்து யுனாரி ரெப்ரசன்டேஷன்
இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, இதோட ஆன்சர் வந்து 5ங்கிறத நம்மளுக்கு கம்ப்யூட் பண்ணி கொடுக்கும். இதே ஃபைனைட் ஸ்டேட் மிஷினோ பிடிஏவோ நம்மளுக்கு வந்து இதை கம்ப்யூட் பண்ணி கொடுக்காது. ஓகே, ஸோ வில் see a simple example to construct Turing machine to accept the string ABA. ஓகேவா, இப்போது இந்த ABAங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டியூரிங் மிஷின் வரையணும். என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏவை பார்த்தா ஏ should be replaced by A. Okay, B should be replaced by B. ஓகே, இந்த மாதிரி மாற்றிட்டு எனக்கு வந்து அது அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதாங்கிறதுக்கு ஒரு டியூரிங் மிஷின் போட சொல்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் ஸ்டேட் போட்டுக்கணும் Q0. ஓகே, Q0 போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் இன்புட் என்ன ஏ. ஸோ ஏவை பார்த்ததும் நம்ம என்னன்னு மாற்றணும், ஏன்னு மாற்றணும். மாற்றிட்டு எந்த சைடு மூவ் ஆகணும், ரைட் சைடு மூவ் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட இன்புட் டேப். ஓகேவா, இப்போ இந்த சைட்லாம் டெல்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவைங்கிற இன்புட் என்ன ஏபிஏ. அப்போ இந்த சைடும் டெல்லுன்னு இருக்கும். இப்படி தான் இன்புட் நம்மளோட டேப் இருக்கும். ஸோ டேப் ஹெட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இப்போ ஏங்கிற இன்புட்டை நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு இதை கேபிட்டல் ஏன்னு மாற்றிட்டு நான் எங்கே மூவ் ஆகிறேன், ரைட் சைடு மூவ் ஆகிறேன். ஸோ நான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கேன். இப்போ ரைட் சைடில் நான் என்ன சிம்பிள் பார்க்குறேன், பி. இப்போ நான் பியை பார்த்ததும் நான் என்னென்னு சேஞ்ச் பண்ணணும், கேபிட்டல் பின்னு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு நான் எந்த சைடு மூவ் பண்ணணும், ரைட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ நான் இதை என்னென்னு மாற்றிடுறேன், கேபிட்டல் பின்னு மாற்றிட்டு நான் திரும்பியும் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஐ எம் இன் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் Q2. ஓகே, இப்போ நான் திரும்பியும் என்ன இன்புட் ரீட் பண்ணுறேன், ஏ. இதை நம்ம என்னென்னு மாற்றணும், கேபிட்டல் ஏன்னு மாற்றணும். மாற்றினதும் நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஐ எம் இன் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேவா, இப்போ நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதும் ஐ எம் சீயிங் தி இன்புட் டெல்லுங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ணும், ஐ எம் ரீடிங் தி இன்புட் டெல், keep it as it as del and either move to left or right. ஏதோ ஒரு பக்கம் லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ எங்கே மூவ் ஆகிறோனாலும் ஆகிக்கலாம். now the string is accepted. இப்போ accepted ஸ்டேட்க்கு வந்தாச்சு. ஓகே, இப்போது ஏபிஏ வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் டியூரிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இட் இஸ் சிமிலர் டு ஆர் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஆனால் இதில் நம்ம என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம்னு பார்த்தோம்னா அந்த இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இன்புட்டு மாற்றணும், அப்டேட் பண்ணணும், அண்ட் தென் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இன் அப்கமிங் வீடியோஸ் we will see the examples for to constructing Turing machine. Okay, thank you.